ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே இம்மாதத்தின் முதலாம் நாள் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய காணப்படுகிற எங்கள் மேலே உம்முடைய திருமுக ஒளியின் வெளிச்சம் எங்கள் ஒவ்வொரு பேரிலே பிரகாசிக்கும்படியாய் தேவரீர் எங்கள் நித்திய ஒளிமயமானவரும் ஜோதிமயமானவரும் உலகத்துக்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிற எங்கள் நித்திய ஜீவ ஒளியாகிய எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்களோடு கூட பேசி தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களை நடத்தி பேசி தகப்பனே, இந்த நாளுக்குரியவைகளும் வாழ்நாள் முறிவுக்குரியதுமாகிய நித்திய ஜீவனாகிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வரும்படி தந்தையாகிய பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த திருநாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை பாதமணிந்து அழைக்கிறோம். தந்தையாகிய ஆவியானவரே, தகப்பனே வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும், இந்நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே எளிவனை பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொண்டு மாம்சமும் இரத்தமும் என்னிலே ஒருபோதும் வெளிப்படாத வண்ணம் நீர் மட்டுமே ஆண்டவரே என்னிலே ஆண்டு ஆளுகை செய்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களை யாவரையும் நிரப்பி நீர் ஒருவரை ஆண்டு வழிநடத்தும்படியாய் இந்த ஆராதனையை ஆண்டவரை வழிநடத்தி இந்த பிரசங்க வேலையை ஆசீர்வதித்து தரும்படியாய் தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். என்னிலே மாம்சமும் இரத்தமும் ஆண்டவரை ஒருபோதும் ஒரு காலமும் வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒருபோதும் நீர் சொல்லினவைகளுக்கு ஆண்டவரே எதிரும் புதிரமான வார்த்தைகளோ ஆண்டவரே கொடாதவைகளோ ஒன்று கூட ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானவரே தகப்பனே, உம்முடைய தூய இரத்தத்தினாலும் அக்கினினாலும் உம்முடைய நாமத்தின் அக்கினினாலும் உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினினாலும் என்னிலே அவைகள் சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமமும் உம்முடைய பரிசுத்த நாமமும் இயேசப்பா, உம்முடைய பரிசுத்த நாமமும் உம்முடைய இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய அன்பும் வல்லமையும் பலனும் ஆண்டவரே நம்முடைய வெளிச்சமும் எண்ணெயும் உடைய பிள்ளைகளையும் லைவ்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளை யாவரையும் ஆட்கொள்வதாக. நீர் மாத்திரமே ஆளுகை செய்யும் எங்கள் திரியேக தேவனே, எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் யெகோவா தேவனே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமது கரத்திலே கொடுக்கிறோம். எங்களுக்கு இதை பல கோடி மடங்காய் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த 1ஆம் தேதி வந்ததுனால ஞாயிற்றுக்கிழமைக்கான கர்த்தர் கொடுத்து கொண்டு வர்ற வார்த்தையின் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். டிசம்பர் 31ஆம் தேதி 11 மணிக்கு மேலே 11 மணிக்கு நடக்கிற முந்தின வருஷத்துக்குரிய பழைய ஆராதனையில் இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த நான் உனக்கு செய்வேன் என்ற வார்த்தையை அன்றைய தினம் கர்த்தருடைய ஆவியானவர் தகப்பன் பேசுவார். ஆமென், பேசுவார். காத்துக்குள் என்ற வார்த்தையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி வரார். ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அல்லது பல வாரங்களுக்கு சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கு என்று சொல்லப்படுகிற வார்த்தை இது கிடையாது. எந்த வார்த்தையுமே அப்படி கிடையாது. அதுலேயும் இந்த வார்த்தை கிடையவே கிடையாது. நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனைகள், தேவன் நம்மோடு கூட பேசி, தேவன் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், யோசனையிலே பெரியவர், செயலிலே மகத்துவமானவர் மராகிய சர்வ வல்லமுள்ள தேவன் ஒவ்வொரு தாம் நேசிக்கும் ஒவ்வொரு மனிதனோடு கூட தேவன் பேசிக்கொண்டு தான் வரார். தேவன் பேசுகிறதை அருகிலே ஒரு அங்கலம் வித்தியாசத்திலே இப்போ அருகிலே இருக்கிறவர்கள் கூட அதை கேட்க முடியாது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட பேசுவது, தேவன் பேசுகிற நேரமும் வேளையும் அநேக நேரங்கள் நமக்கு ஒரு இன்பமான நேரமாக இருக்காது. சந்தோஷம் தேவன் பேசுகிறதுனால அல்ல, அந்த சூழ்நிலைகள் நமக்கு இன்பமானதாக சந்தோஷமானதாக இருக்காது. சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக இருக்கும். காரியங்கள் எல்லாம் எல்லாமே தலைகீழாய் இருக்கும். எதிரும் புதிரமாக இருக்கும். நிலை கொள்ள முடியாதபடி இருக்கும். நிலை நிற்க முடியாதபடி இருக்கும். ஏராளமான சூறாவளிகளும் தரைக்காற்றுகளும் வீசும். சூறை காற்றுகளும் கொண்டல் காற்றுகள் எல்லாம் வீசுகிறது. எல்லாமே அந்த காற்றுகள் எல்லாம் மனிதர்கள் மூலமாக வருகிற காற்றுகள் தான். ஆனாலும் அதிலே கண்மலையாகிய தேவனுடைய மறைவிலே தேவன் தேவனுடையவர்கள் இல்லை என்று மனுக்குலம் சொன்னாலும் தேவன்
தம்முது கூடார மறைவிலே மறைத்து வைத்து ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். இவ்வேளை வரைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருவரும் பயந்த காரியங்கள் ஒன்று கூட நடக்காதபடி காப்பாற்றி கூட்டு வந்திருக்கார். நான் வீட்டை சுற்றி பாதுகாத்து கொள்ள முடியாது, வீட்டு சுவத்தை பாதுகாத்து கொள்ள முடியாது, தளத்தை பாதுகாத்து கொள்ள முடியாது, அஸ்திபாரத்தை பாதுகாத்து கொள்ள முடியாது, வாசல் நிலைகளை கதவுகளை காப்பாற்றி கொள்ள முடியாது, அடித்தளத்தை காப்பாற்றி கொள்ள முடியாது. எவைகளை கொண்டும் நம்மையும் காப்பாற்றி கொள்ள முடியாது. நம்மை காப்பாற்றுகிறவர் எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புக்கும். தங்கள் நாவுகள் என்னுடையது, வாய் என்னுடையது, மூளை என்னுடையது, சிந்திக்கும் திறன் என்னுடையது, என் யோசனையில் வருவதெல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிற ஆயுதங்களுக்கெல்லாம் தப்புவிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு கர்த்தருடைய கிருபையினாலே இந்த புதிய மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையில் தேவன் தந்திருக்கிற ஸ்தலத்திலே, தேவன் தந்திருக்கிற இருப்பிடத்திலே, வாசஸ்தலத்திலே, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே நாம் கூடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். லைவ்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பேசாமல் இருக்கவே மாட்டார். பேசாமல் சில நேரங்களில் சில காலகட்டங்கள் அவர் மௌனமாக இருந்தாலும் அது நம்முடைய தீமைக்காக இருக்கவே இருக்காது. அது எல்லாம் நம்முடைய நன்மைக்காக இருக்கும். நம்மை ஒருபோதும் நம்மை அழிவுக்கும் நாசம் மோசங்களுக்கும், பார்வைக்கு எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அது நிஜமல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி அவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி தப்புவித்து அவர்களுக்கு உரியதை அவர்களுக்கு தந்து அவர்களை ஆதரித்து பராமரித்து பாதுகாத்து நித்திய ஜீவ கரையிலே கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பரியந்தமும் அவர் இருப்பார். இருக்கிறவராகவே இருக்கிறவர் இருப்பார். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இருப்போம் என்று சொல்லுகிறவர்கள் அடுத்த நிமிஷமே சிலம்பம் ஆடுவார்களே தவிர, விட்டுட்டு ஓடுவார்களே தவிர, ஆக்கினை தீர்ப்பை சொல்லிவிட்டு கடந்து போவார்களே தவிர, ஆனால் கர்த்தர் அப்படி செய்கிறவரே அல்ல. அவர் மனிதன் அல்ல. மனிதராகிய நம்மை உண்டாக்கினவர், நமக்காக சொந்த குமாரன் என்று பாராமல் பரிசுத்த தேவகுமாரனை இந்த உலகத்துக்கு தந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு மனிதனை போல நடந்து கொள்கிற அன்பு அல்ல. அது கல்வாரி அன்பு. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். நீ பாவி என்று அவனை உணரும்படி, அவன் பாவத்தை உணரும்படி செய்து பாவியை ரட்சிக்கிற ரட்சகர். அந்த நல்ல தேவன் இருக்கிறதுனால தான் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எதை தொழுது கொள்கிறார்கள், எதை சேவிக்கிறார்கள், எதை பணிந்து கொள்கிறார்கள் என்று அவர்களுடைய நடக்கைகள், கிரியைகளும் பேச்சுக்களுமே அதை வெளிப்படுத்திவிடும். சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டாண்டு காலம் விரோதமாக வந்தாலும் ஒரு காலகட்டங்களிலே கர்த்தராலே அது எல்லாமே அழிஞ்சு ஒளிஞ்சு இருந்த இடம் தெரியாதபடி மறைஞ்சு போயிடும். ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறார்கள். வீடு உருவாகி அருமையாக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த வீட்டுக்கு அந்த எஜமான் தான் அந்த வீட்டை காட்டிலும் பெரியவர். அந்த எஜமான் தான், அந்த வீட்டுக்குடைய எஜமான், சொந்தக்காரர் தான் அந்த வீட்டை காட்டிலும். அந்த வீடு எத்தனை பெருமானம் உள்ள, எல்லாரும் அப்படி ஆவுன்னு சொன்னாலும் அதை காட்டிலும் அந்த வீட்டின் உரிமையாளர், அந்த வீட்டின் சொந்தக்காரர், அவர்தான் அந்த வீட்டுக்கு பெரியவர். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஒரு பெரியவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய அந்த மகா பரிசுத்த அன்பு பெரியவர் உலக வீட்டினுடைய சொந்தக்காரர்கள், உரிமைக்காரர்களை காட்டிலும் நம் உரிமைக்காரரும் சொந்தக்காரருமாய் நிலைத்திருக்கிறவருமாய் என்றென்றைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் அண்ட சராசரங்களுக்கும் சகலவற்றுக்கும் அதற்கும் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய படைப்புகள் அனைத்துக்கும் சொந்தக்காரர் அவர்தான் மகா பெரியவர், என்றைக்கு நிலைத்திருக்கிற பெரியவர்.
ஆனால் இந்த வீட்டுக்குரிய எஜமான், வீட்டுக்குரிய சொந்தக்காரர், இந்த பூமியின் மனுஷராய் இருக்கிற சொந்தக்காரர் ஒரு நாளிலே அந்த வீட்டிலே இருப்பதில்லை, கடந்து போய் விடுகிறார். அந்த வீட்டை ஸ்தாபித்தவர், அந்த வீட்டை உருவாக்கினவர் சொல்வார்களிலே அவர் இருந்துதான் இது கட்டி இத்தனை வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சு, 75 வருஷம் ஆச்சு, 90 வருஷம் ஆச்சு, 100 வருஷம் கூட ஆயிருக்கும், இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்போம், இருப்போம். ஆனால் அவர்கள் இல்லை, அவர்கள் இல்லை. அவர்கள் தேடினாலும் அவர்கள் எங்கே இல்லை, இல்லை. கூப்பிட்டாலும் அவர்கள் குரல் கொடுப்பது இல்லை, இல்லை. அவர்கள் காணப்படுவதே இல்லை, இல்லை. ஆனால் இந்த வீட்டிற்கு நிலையான சொந்தக்காரராகிய, பெரியவராகிய, மகா பெரியவராகிய, உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற அந்த மகா பெரியவர் அவர் இருக்கிறார். அந்த வீடு அவராலே நிலைத்திருக்கிறது. வீடாகிய ஆலயமாகி அவருடைய பிள்ளைகளும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்படி செய்கிறார். அவர்கள் வசிக்கிறதையும் நிலைத்திருக்கும்படி செய்கிறார், இல்லையா? அவராலே காக்கப்படுகிறது, அவராலே காக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே காக்கப்படுகிறது. அந்த நல்லவர் தான் தயவுள்ளவர் என்பதை, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி செய்கிறவர், செய்கிறவர் செய்வார். தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி செய்வார். சூழ்நிலைகள், காரியங்களை பார்த்து நாம் எப்படி பெதற்றுகிறோம், எப்படி வளருகிறோம், எப்படி யாரை பணிந்து கொள்கிறோம், அந்த சூழ்நிலையிலே நாம் யாரை பணிந்து கொள்கிறோம்? தேவனை பணிந்து கொள்கிறோமா? தேவனை பணிந்து கொள்கிறோமா? உலகத்தையும் அதில் உண்டான யாவையும் காண்பித்து என்னை பணிந்து கொள் என்று சொன்னவனை பணிந்து கொள்கிறோமா என்று இதுவரைக்கும் பணிந்து கொண்டோமா? இன்றைய தினம் வரைக்கும், இந்த காலை வரைக்கும் பணிந்து கொண்டோமா? யாரை பணிந்து கொண்டோம்? தேவனை பணிந்து கொள்ள தான் எங்கே வந்திருக்கிறோம்? அவர் பாதபடிக்க வந்திருக்கிறோம். என்ன உள்பட அத்தனை பேரும் தேவனுடைய பாதபடிக்க வந்திருக்கிறோம், இல்லையா? அந்த தொழுது கொள்ளுதலும், அந்த ஆராதனையும், அந்த தேவ பணிந்து கொள்ளுதலும் தேவனுக்கு பிரியம் உள்ளதாய் இருக்கணும், தேவனுக்கு ஏற்புடையதாய் இருக்கணும். நான் நினைப்பதும், சிந்திப்பதும், நான் பேசுவதும், செயல்படுவதும் எல்லாமே தேவனுக்கு ஏற்றவைகள் என்று நாம் எண்ணக்கூடாது. தேவனுக்கு ஏற்றவைகள் என்று எண்ணக்கூடாது. எந்த கால சூழ்நிலையிலும் மனுஷன் நமக்கு துணை நிற்க மாட்டான். தேவன்தான் நான் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த பூமியில் சொல்லியிருக்கிறவர். அவருடைய சொல்லுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவர் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பார். அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அவர் பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாய் வைப்பார். அதை தவிர்த்து வேற யாரும் ஒத்தாசையாய் இருக்க மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். காத்துக்கொள் என்ற வார்த்தையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி வந்தார். சங்கீதம் 119 சங்கீதம் 9 வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. 10-11. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சில வசனங்களை வாசித்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற பகுதிக்கு போகலாம். 33 வசனம், 44 வசனம், 119 சங்கீதத்தில் 33, 44. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். பார்த்துக்கொள்ளுங்களா, பார்த்துங்க. காத்துக்கொள்வேன், காத்துக்கொள்வேன் என்று சொன்னால், காத்துக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் பறிக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம். பர்ஸை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க, பர்ஸு எங்கே கொண்டு, பர்ஸ் தெரியும் இல்லையா? பர்ஸுன்னா தெரியும் இல்லையா? இந்த தவளை மாதிரி, இந்த குண்டா மாதிரி இருக்கும்ல, அது இல்லைல்ல பர்ஸு.
பர்ஸு கொண்டு போகிறோம். அது என்ன சொல்கிறோம்? அதை கொண்டு போகும்போது பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? பார்த்து எங்கேயும் தொலைச்சிடாத, எங்கேயும் தொலைச்சிடாத, எங்கேயும் தவற விட்டுறாத, மறுதியாக எங்கேயாவது வச்சுட்டு வந்துடாத, கவனமாக கொண்டு போ, கவனமாக நீ வா, நீ போனாலும் பரவாயில்ல, பர்ஸ் போயிடக்கூடாது, கவனம். இப்படி சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள், கவனம் என்று. ஆனால் அதை திருடுகிறவர்கள், கண்ணமிடுகிறவர்கள், அதை கொள்ளையாடுகிறவர்கள், அதை அபகரித்து கொண்டு போகிறவர்கள் இருக்கிறதுனால தான் அதை காத்துக்கோன்றாங்க, அதை காத்துக்கோன்றாங்க. பஸ்ஸில் போனாலும் பிக் பாக்கெட் அடிச்சிருவாங்க, கவனமாக இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு காரியத்துக்கு. அண்ணே இப்போ வெளியில் போகிறவங்கள என்ன சொல்கிறாங்க? கொஞ்சம் கவனமாக போம்மா, பார்த்துக்கம்மா, கவனமாக போயிட்டு கவனமானு. இவ்வளோ நாளாக என்ன கவனம் இல்லாமல் போயிட்டு வந்தேன் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. இல்லை நான் பார்த்தோம்னா நான் பார்க்காம கண்ணை மூடிக்கு நான் போவேன், ரோட்டில் கண்ணை மூடிக்கு நான் பஸ்ஸில் ஏறுவேன் அப்படின்னு இடக்க முடக்கா பேசுகிறவங்க இருப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் சொல்கிறவங்க அதை சொல்லுவாங்க. காத்துக்கோன்னு உட்காந்துட்டு போவாங்க. இதில் போனாலும் சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் கையை தொட்டு பார்த்துக்குவாங்க, வச்சது இருக்குதா இல்லையான்னு, வச்சது இருக்குதா இல்லையான்னு. அது ஹேண்ட்பேக்குள்ளே இருந்தாலும் சரி, எதுக்குள்ளே இருந்தாலும் அதை பார்த்துக்கணும். அதை என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். அப்படி எல்லாம் சகலவற்றிலும் காத்துக்கொள்வதற்கும் என்று சொல்லப்படுகிற அதற்கும் மேலானது தாவீது ராஜா தேவனுடைய ஆவியானவராலே சொல்லுகிறார், அதை காத்துக்கொள்வேன். எனக்கு துன்பங்களும் வேதனைகளும் பாடுகளும் என்னை நெருங்கும் போது, என்னை தாக்கும் போது, இப்படிப்பட்ட தரைக்காற்றுகள், இப்படி சூறை காற்றுகள், கொண்டல் காற்றுகள், மேல் காற்றுகள், இவைகள் எல்லாம் வானமண்டல சுழற்சியின் காற்றுகள், இவைகள் எல்லாம் என்னை தாக்கும் பொழுது, இடியும் மின்னல்களும் என்னை தாக்கும் போது மனிதர்களுடைய வார்த்தைகள் தான் இந்த இடி மின்னல்கள் காற்றுகள் எல்லாமே மனிதனுடைய வார்த்தைகள். அது மனிதனா அல்லது மனிதனுக்குள்ளிருந்து வருகிறதா? இவைகள் எல்லாம் வரும்பொழுது தேவன் காத்துக்கொள் என்றதை, காத்து கொள்ளாமல் போனதை தேவன் மன்னித்து திரும்ப எடுத்து கையில் கொடுத்து இதை காத்துக்கோன்னு சொல்கிறார். ஒரு பிள்ளை தவற விட்டுடுச்சு, தகப்பன் அதை பார்த்து தவறின இடத்தை சுட்டி காட்டி தேவன் அதை தண்டித்து தவற விட்டதை திருப்பி எடுத்து அதை கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோ என்று ரெட்டிப்பாய் எச்சரித்து அந்த தகப்பன் தன் பிள்ளையை தகப்பன் நடத்துகிற வழியில் நடத்துகிறார். மனிதனுடைய கண்களுக்கு அது தெரியாது. பிசாசை ஆராதிக்கிறவர்களுக்கு, தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு, பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு, அதை சேவிக்கிறவர்களுக்கு தெரியாது. தேவனுடைய பெயரை தான் சொல்லுவார்கள், தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுவார்கள், தேவனுடைய பரிசுத்தத்தை தான் சொல்லுவார்கள். ஆனால் பரிசுத்த தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதும், அவருடைய அரவணைப்பும், அவர் அரவணைத்து கொண்டு போகிற வழிநடத்தலின் கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதும் அறியார்கள். அவர்கள் அதை அறியார்கள். இங்கு அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை, நான் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள், வேதத்தில் இருக்கிற வசனங்களை நான் என்ன செய்வேன்? காத்துக்கொள்வேன். வேதத்தின் வசனங்களை என்ன செய்வேன்? என் உள்ளத்தில் அதை நான் என்ன பண்ணுவேன்? காத்துக்கொள்வேன். அதை நான் 67:101. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். உலக கர்த்தராலே உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷனாகிய ராஜா சொல்லுகிறார், நான் என்ன நடந்தேன்? நான் உபத்திரவப்படுவதற்கு, நான் நினைத்து பார்க்காத உபத்திரவங்களும் அவமானங்களும் காரி உமிழ்தலும் காரி துப்புதல்களும் கொடிய நொறுக்குதலும் கொடுமைகளும் கொடூரங்களும் இவைகள் எல்லாம் நேரிடுவதற்கு முன்பு அன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். என்ன நடக்கிறேன்? காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். தைரியமாக கர்த்தருடைய கிருபைக்குள்ளே இருந்து
கிருபையின் அடைக்கலத்துக்குள்ள இருந்து தாவீது ராஜா சொல்கிறார், தைரியமாக காத்து நடக்கிறேன் என்று. அவர் நடக்கிறதுனால தான் எழுதி வச்சிருக்கிறார். அவர் நடந்ததுனால தான் கர்த்தராகிய தேவன் வேதத்தில் சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இல்லைன்னா அது அந்த பகுதியை நீக்கியிருப்பார், அந்த பகுதியை நீக்கியிருப்பார். நீ வழி தப்பி நடந்தனவன் தானே, உனக்கு எதுக்கு வேதத்தில் உனக்கு இடம்? உனக்கு எதுக்கு வேதத்தில் உனக்கு கிடையாது? தப்பே செய்யாத பிள்ளைங்க, எந்த ஒரு தவறும் கரைபடாத பிள்ளைங்க, அவங்கள மட்டும்தான் நான் இதில் எழுதி வைப்பேன், எழுதி வச்சிருக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். தாவீது கர்த்தருக்கு மிகவும் 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 பிரியமானவர், மிகவும் பிரியமானவர், பிரியமானவர். அந்த பிரியமான தாசன்தான் கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய ஆவியில எழுதி வச்சிருக்கிறார். நான் உபத்திரவப்படுவதற்கு, நினைச்சு பார்க்க முடியாத உபத்திரவம், நினைச்சு பார்க்க முடியாத துன்பம், நினைச்சு பார்க்க முடியாத வேதனைகள், தலை குனிவுகள், நிலைமைகள், தலைகீழான நிலைமைகள், சீரழிந்த நிலைமைகள், ஒன்றுமில்லாததை போல காணப்படுகிற நிலைமைகள் நேரிடுவதற்கு முன்பு வழி தவறிட்டேன். சில காரியத்தில் வழி தவறிட்டேன், தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தை என்னன்னா, அது என்ன நடந்தேன் என்றால், உம்முடைய வார்த்தையை காத்து கொள்ளாமல் போனேன். உம்முடைய வார்த்தையை கொள்ளாமல் போனேன். மறைக்க வேண்டியதை மறைக்காமல் போனேன், காத்து கொள்ளாமல் போனேன். உம்முடையவர்களுக்கென்று நீர் சொல்லுகிறவைகளே உண்மையே அல்லாமல் காத்து கொள்ள வேற யாராலும் முடியாது. காத்து கொள்ளுகிற கண்மலையாகிய உம்மை விட்டுட்டேன், காத்து கொள்ளுகிற கண்மலையாகிய உம்மை நான் விட்டுட்டேன், உம்மை விட்டுட்டேன். நல்லவராகிய ஒரே நல்லவராகிய உம்மை விட்டுட்டேன், நல்லதல்லாததை தெரிந்து கொண்டேன். அதான் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன், உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இன்னமும் காத்து நடத்துவீராக, இன்னமும் காத்து நடத்துவீராக, கடைசி பரியந்தமும் காத்து நடத்துவீராக, காத்து நடத்துவீராக. காத்து நடத்துகிறவரோடு நடக்கிற நடக்கையை சத்ருவை பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு தெரியாது. சத்ருவை பணிந்து, தேவனுடைய பிள்ளைகள் என்ற பேனர்ல தான் இருப்பார்கள், வேறு ஒரு பேனர்ல இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் நடத்துகிற நடத்துதலை அறியார்கள், தேவன் பேசுகிறதை கேளார்கள், தேவன் பேசுவதை கேளார்கள். கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணரார்கள், அதை உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள், உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள். கடுமையான சூழ்நிலையிலும் கொடுமையான சூழ்நிலையிலும் கர்த்தர் இருக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை, இருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள்னா ஒவ்வொரு நாளும் அதில் அடங்கினது. நம் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் சேர்த்தது தான் அந்த நாள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான், அப்போ நல்ல நாள் கெட்ட நாள் என்ன நாளெல்லாம் இருக்குதோ, சந்தோஷமான நாள், சமாதான நாள், சமாதானம் இல்லாத நாள், சந்தோஷமே இல்லாத நாள், சுகம் இல்லாத நாள், எல்லா நாளும் அதில் வரும்ல. சகல நாட்களிலும் நான் என்று சொல்லுகிற அவர் மட்டும்தான், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லிட்டார். நான் அவரோடு கூட இருக்கிறேனா என்பதை நான் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நான் அவர், மற்றவங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் அவரோட கூட இருக்கிறானா, நீங்கள் சொல்லுங்கள் அவரோட கூட இருக்கிறானா, நீங்கள் சொல்லுங்கள் அவரோட கூட இருக்கிறான்லாம் அங்கே எழுதப்படலை. நாம் அவரோடு கூட இருக்கிறோமா என்பது நாம தான் அறிந்து கொள்ளணும் கர்த்தரிலே. ஆமென். மற்றவங்க வந்துட்டு ஆமாம்மா நீங்கள் கர்த்தரோட கூட தான் இருக்கிறீங்க, நாங்கள் சொல்லிட்டோம் உங்களுக்கு, நாங்கள் சொல்லிட்டோம் அந்த அக்குமார்க்கெல்லாம் தேவையில்லை, கர்த்தர் தான் சாட்சி. அப்போ நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால், பரிசுத்தருடைய வழியில், உண்மையும் உத்தமமானவருடைய வழியில், நீதியாய் நடப்பிக்கிறவருடைய வழியில், அவருக்கு பயப்படுகிற வழியில் அவரோடு கூட நடப்பேன், அவரோடு கூட நடப்பேன். நீ நடக்கலை, நீ நடக்கலை, நீ நடக்கலை, நீ நடக்கலைன்னு சொல்றதுனால நடக்காம போயிட போறதில்ல. தேவன் உன்னோடு கூட இல்லை இல்லைன்னு சொல்றதுனால தேவன் இல்லாம போயிட போறதில்ல. தேவன் உனக்கு செய்யவே மாட்டார் என்று சொல்றதுனால தேவன் செய்யாம போறது கிடையாது, செய்யாம போறது கிடையாது. ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதன் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு இல்லாம போறதுக்கு மனிதன்
அல்ல. இன்னைக்கு சொல்லிட்டு நான் சொல்லலைன்னு சொல்றதுக்கு மனிதன் அல்ல. நான் எப்போ சொன்னேன்னு சொல்றவரும் அல்ல. நாம் சொன்னதற்கு, அவர் சொன்னதுக்கும் மேலாக செய்கிற நாட்களிலே செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த தகப்பனால தான் நம்ம இந்த 1ஆம் தேதி இருக்கிறோம். அவராலே அல்லாமல் இந்த புதிய மாதத்தின் 1ஆம் நாள் அவருடைய சன்னிதானத்தில் எந்த நாளாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அவரால் தான் இருக்கிறோம். அவரால் நம்ம இருக்கிறோம். அப்போ அவர் இருக்க வேண்டிய இடத்துல, சொல்லியிருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். ஆமென். இருக்கணும். எனக்கு நினைக்கிறபடி, நான் தோன்றபடி என்று நினைக்கிறது எல்லாம் தேவனுடையதல்ல, தேவனுடையது அல்ல. தினமும் உங்ககிட்ட பேசி தினமும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்றது தேவனுக்கு கிடையாது. தேவன் சொல்லணுன்றத சொல்லுவார். தேவன் சொல்லணுன்றப்போ சொல்லுவார். தேவனிடத்துல நாம் எப்பொழுதும் பேசணும். தேவன் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவார், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்திருவார். இது என் இருதயத்திலே நான் காத்துக்கொள்வது நல்லது. காத்துக்கொள்வது நல்லது. சூறாவளி வருது, அது கொண்டா போயிருச்சு? கொண்டு போகலை, அது போயிருச்சு. சூறாவளியாக நான் இருந்தால் சூறாவளி நிற்காது ரொம்ப காலத்துக்கு. சூறாவளியிலிருந்து காப்பாற்றுகிறவர் கர்த்தர், நிலையானவர், என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவரோடு கூட நாம் இருப்பது நல்லது. காத்துக்குள் என்று சொல்லும் பொழுது, காத்துக்குள் என்று சொல்லும் பொழுது தாவீது எவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் பகைகளையும் விரோதங்களையும் அவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு நன்மையல்லாத காலத்திலே அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அவரோடு கூட இருந்தவர்கள் எத்தனை பேர்? ஒருத்தரும் இல்லை. ஒருத்தரும் இல்லை. இயேசு மகாராஜா தகப்பன் சொல்கிறாரு, நீங்கள் என்னை விட்டு போகிற நேரம் வரும், நீங்கள் என்னை விட்டு போவீங்கன்னு. போவே மாட்டோம், உயிரே போனாலும் போவே மாட்டோம். அந்த 3.5 வருஷ காலம் உம்மோடு கூட இருந்து நாங்கள் ருசித்தது, நாங்கள் கொண்டது, பார்த்தது, கொண்டது மகத்துவம் உள்ள தேவனே, ரட்சகரே, உம்மை போல ஜீவனுள்ள வார்த்தை யாரிடத்துல இருக்குது? அப்படி இப்படி நாங்கள் அத்தனை சீஷர்களும் அவரோட இருந்தவர்களெல்லாம் அவரை பிடிக்க வந்தபோது தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் அவரை பிடிச்சாங்க தகப்பனை. இல்லைன்னா யாரும் ஏசப்பாவை பிடிக்கவே தொடவே முடியாது, பிடிக்கவும் முடியாது. அவர் தன்னையே அந்த வேலைக்காக வந்ததுனால, இந்த ரட்சிப்பின் வேலைக்காக வந்ததுனால, சிலுவை மரணத்துக்கு வந்ததுனால, நீசர்களாகிய நமக்காக ஜீவனை கொடுக்க வந்ததுனால ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்தில் எல்லாம் ஏசப்பாவை விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போனார்கள். சீஷர்கள் அத்தனை பேரும், அந்த தோட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரே ஓட்டமாய் ஓடி போனார்கள். தேவனுக்கு அன்பான சீசன் இருந்த துணியை கூட விட்டுட்டு நிர்வாணமாய் ஓடி போனார் என்று எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் சம்பவிக்கும்னு ஏசப்பா சொல்றாரு. ஆனா துரோகிகளை என்னை விட்டு போயிட்டீங்களாடான்னு அப்படி சொல்லவே இல்லை. அவர்களை அப்படி சொல்லவே இல்லை. சிநேகிதரே என்று தான் வராரு. என் மக்களே, என் பிள்ளைகளே என்று தான் பிறகால தேடி வராரு தகப்பன். சிலுவை மரணத்துக்கு பிறகு அவர் தரிசனமான போது, அநேகருக்கு தரிசனமாகும் போது, சீஷர்களை தேடி வந்தபோது, பயப்படாதீங்கள் நான் தான் என்று சொல்லி, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி, அவர்களோடு கூட அன்பாக பேசி, அன்பாக ஆறுதலாக அன்பாக பேசி ஆற்றி தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகளை, பலப்படுத்துகிற வார்த்தைகளை ஆகிய அவருடைய ஜீவ வார்த்தைகளை சொல்லி 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 அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக எப்படி அவர்களோடு கூட பேசினாரோ, அன்பை காட்டினாரோ, மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அதே அன்பை சீஷர்களுக்கு காட்டி அப்படித்தான் நடத்தினார் தகப்பன். நீ இப்படி செஞ்சியே, நீ அப்படி பண்ணியே, என்னை விட்டுட்டு ஓடனியே, நீ அப்படி ஓடனியே, எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடனியே, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டியே,
அவன் இவெல்லாம் சொல்லிட்டியே, நீ இப்படிலாம் சொல்லிட்டியேன்னு பேதுருவையும் அப்படிலாம் திட்டவே இல்லை. அதெல்லாம் முன்னாடி இப்படிலாம் இருக்கும் என்பதை அவர் முன்னரே அறிந்திருந்ததுனால தான் அதை சொல்கிறார். அது அவர்களுடைய பலவீனம். பிள்ளைகள் அப்படி இருக்கு. ஆனால் ஒரு காலம் வரும், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே, தகப்பனுடைய ஆவினாலே நிறைந்து அவர்கள் தைரியமாக, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் பலனடைந்து யூதேயா சமரியா உலகம் எங்கெலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு தைரியசாலிகளாய் மாறிடுவார்கள் என்பதை அறிந்து கர்த்தர் அவர்களை பின்தொடர்ந்து 40 நாள் அளவும், உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் அதுக்கு இடையில சீஷர்களை சந்தித்து ஆற்றி தேற்றி அவர்கள் பழைய தொழிலுக்கே போறேன் என்று யோவான் 21 71 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தொழிலுக்கு போகிறேன் என்று போன போது கூட இதுங்களாம் லாய்க்கே படாதுங்க, இவங்களை ஏன் 12 சீஷர்களை தெரிஞ்சு கொண்டேன், மீன் பிடிக்கிற இவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்லிட்டு சொன்னது தப்பா போச்சு, இவங்களை ஏன் நான் தெரிந்து கொண்டேன் என்று, உன்னதமான ஊழியத்துக்கு இவர்களை ஏன் தெரிந்து கொண்டேன், படிப்பறிவில்லாத இவர்களை ஏன் தெரிந்து கொண்டேன், இவர்களை ஏன் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லாதபடி, மனதில் கூட நினையாதபடி அவர் தீர்மானித்தார். அவர்களை கொண்டு தான் செய்ய வேண்டும். அவருடைய செலெக்ஷன் தப்பாகவே போகாது. அவர் செலெக்ஷனில் இருந்த பிள்ளைகள் தப்பாக போனாலும் அதை சரி செய்து அதை செப்பனிட்டு பழுது பார்த்து நேர்த்தியாக்கி செம்மையாக்கி தம் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர் இந்த பூமியிலே கர்த்தர் ஒருத்தர் தான். கர்த்தர் ஒருத்தர் தான். அப்படி அந்த சீஷர்களை எல்லாம் அதே தகப்பன் தான் இன்னைக்கும், அதே தகப்பன் தான் இன்னைக்கும். நம்ம எப்படி அவரை பார்க்குறோம் என்பது அவருக்கு தான் தெரியும். நம் தகப்பனை நம்ம எப்படி பார்க்குறோம், தகப்பனுடைய பெயரை சொல்லுகிறோம், தகப்பனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லுகிறோம், தகப்பனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் எப்படி நடக்கிறோம், பேசுகிறோம், செயல்படுகிறோம், கிரியை செய்கிறோம் என்பதை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? பார்ப்பார் இல்லையா? சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகள் எல்லோருக்கும் உள்ளது, எல்லோருக்கும் உரியது. அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உரியது. தேவன் எல்லோருக்கும் தேவன். ஆண்டவர் பெயரை சொல்லுகிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல, தேவனை அறியாத அத்தனை ஜனங்களுக்கும் அவர்தான் சிருஷ்டிகரும் தேவனும் இரட்சகரும் அவர்தான், ஆவியானவரும் அவர்தான். காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஒன்றிலிருந்து சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலைகளின் மேல் தேடப்போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழுப்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான்.
அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிக்கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாயிருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். பாருங்க, நம்ம கடைசியாக 9ஆம் வசனம் தான் கடைசியாக போன வாரம் பார்த்தோம். பரவாயில்ல, ஞாபகம் இருக்குது ஞாபகம் இல்லை அது ரெண்டாவது. ஞாபகம் இருக்குது ஞாபகம் இல்லைன்றது ரெண்டாவது இருக்கட்டும். வார்த்தைகளை அதில் 9ஆம் வசனம், சவுலை நோக்கி தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்கிறான். சவுலுக்கும் சவுளை சேர்ந்தவர்களுக்கும் சவுல் குடும்பத்தாருக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் பொல்லாப்பு செய்கிறான் என்று சொல்லுகிறதை சவுலாகி நீர் ஏன் கேட்கிறீர்? நீர் ஏன் கேட்கிறீர்? தேவன் என்று என்ன உம்மை என் கையில் கொடுத்த போது கூட அதை நீர் பார்த்தீர். உம்முடைய வஸ்திரத்தொங்களையே அறுத்துக்கிட்டேன், கையில் கொடுத்ததை பார்த்தேன் எல்லாம். ஆனாலும் தேவனால் நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உமக்கு விரோதமான ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். யாருக்கு? சவுலுக்கு. உமக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். என்னோடு இருந்த சிலர் சொன்னார்கள், தேவன் கொடுத்த நாள் இதுதானே, சொன்னது இதுதானே, சொன்ன நாளும் இதுதானே, போடு என்று சொன்னபோது நான் என் வார்த்தையினாலே தடை பண்ணி அதை செய்யாதபடி தடுத்து போட்டேன். நானும் உம்மது வேரிலே கை போடுவது இல்லை. உமக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் நான் பேசுனதே இல்லை சொல்லிட்டு சொல்கிறாரு. என் 11ஆம் வசனம், என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை. தாவீது சொல்கிறாரு, சவுலே, நீயும் உன் குடும்பமும் உன் சந்ததிகளும் உன்னை சேர்ந்தவர்கள் உன்னுடையவர்களுக்கு நான் பொல்லாப்பு செய்ததும் இல்லை, உனக்கு துரோகம் பண்ணினதும் இல்லை. கேட்குறீங்களா? கேட்குறோமா?
சொல்றார் தாவீது சொல்றார், உனக்கு நான் பொல்லாப்பும் செய்யல துரோகமும் பண்ணல, ரெண்டும் பண்ணல. பொல்லாப்பும் செய்யல, உனக்கு துரோகமும் பண்ணல, துரோகமும் பண்ணல என்று அறிந்து கொள்ளும். ஆனால் நீரோ என் பிராணனை வாங்க என்ன பண்றீரு? என்னை வேட்டையாடுகிறீர், என்னை வேட்டையாடுகிறீர். தொடர்ந்து உன் சேனைகளோடு கூட பின்தொடர்ந்து எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும், தாவீதை அழித்து விட வேண்டும், அவனோடு இருக்கிறவர்களை அழித்து விட வேண்டும், அவனுக்கு உண்டானவைகளை அழித்து விட வேண்டும் என்று எல்லாவற்றிலும் தாவீதை சகல விதத்திலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி, நீ பின்தொடர்கிற சவுலே, நான் உனக்கு ஒரு பொல்லாப்பும் குற்றமும் செய்யலை. மனுஷர் உன்னிடத்தில் தவறுதலான அநேக காரியங்களை உனக்கு சொல்லுகிறார்கள். தாவீது இதை செய்ய பார்க்கிறான், தாவீது அதை செய்ய பார்க்கிறான், தாவீது இதை ஆயத்தம் பண்ணுகிறான், அதை ஆயத்தம் பண்ணுகிறான் என்று சொல்லி உனக்கு பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள், பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்கள். ஏன் அதை கேட்கிறாய்? ஏன் அதை கேட்கிறாய்? எவ்வளவு காலத்துக்கு நீ என்னை வேட்டையாடுவாய்? என்னுடையவர்களையும் நீ என்ன செய்கிறாய்? ஏவி வேட்டையாட பயன்படுத்துற, வேட்டையாடுவதற்கு வேட்டைகளாக பயன்படுத்துற. எவ்வளவு செய்தியே சவுலே, இன்னைக்கு என் கையில் உன்னை கொடுத்துருக்காரு. எவ்வளோ நேரம் ஆகும் உன்னை கொண்டு போட? ஆனால் நான் கொல்ல மாட்டேன், நான் செய்யவே மாட்டேன், பண்ணவும் மாட்டேன். அதை யார் செய்யணும்? அது ரொம்ப அருமையாக சொல்கிறார். நாம் யோசித்து பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறோம். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. துணிகரம் கொண்டு மற்றவர்கள் சொல்லுகிறத, மற்றவர்கள் ஏவுகிறதையே செய்கிறியே, பேசுறியே, நடப்பிக்கிறியே. ஒரு ஆணாக இருக்கலாம் அந்த சவுல், ஒரு பெண்ணாக இருக்கலாம் அந்த சவுல், ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம், ஒரு புருஷனாக இருக்கலாம், ஒரு வாலிபனாக இருக்கலாம், ஒரு முதியோராக இருக்கலாம், ஒரு பராக்கிரமசாலி என்று தன்னை கூறிக்கொண்டு பலவானாக கூட இருக்கலாம், துன்மார்க்கனாக இருக்கலாம். எப்படி வேணாலும் எந்த இதை சேர்ந்தவளாக அகங்காரிகளாக இருக்கலாம். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய வேரில் நான் கை போடுவது இல்லை, சொல்லியிருப்பாங்க தாவீது கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க, தாவீதே இது என்ன பேசுகிற நேரமா, இது பிரசங்க நேரமா, இது என்ன பேசுகிற நேரமா, இது நேரம் இல்லை, பேசிகிட்டு இருக்காத. சவுலை என்ன செய்திருவோம்? போட்டு விடுவோம். திருப்பி வந்திருப்பாங்க. அவர் தடை பண்ணது உண்மைதான், ஆனால் திருப்பி வந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ளே பேசியிருந்திருப்பாங்க. எதுக்கு இப்படி கொண்டாந்து தாவீது இந்த சவுலை நம்பி பேசுகிறாரு, இவனை நம்பி இவன்கிட்ட பேசுகிறாரு. இப்போ எத்தனை வருஷமாக துரத்துறான் இவன். பனி காலங்கள், மழை காலங்கள் என்று பாராதபடி ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியுதா? அலைந்து உன்னதமான வாக்குத்தத்தங்களை பெற்றவர் தாவீது. உன்னதமான தேவனுடைய சித்தத்தின் நோக்கத்துக்காக பிறந்தவர் தாவீது. ஒன்னே அவர் செய்த இந்த பட்சேபால் விஷயத்தில் அவர் செய்த பாவம், மீறுதல், அக்கிரமம், கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம். ஆனால் தேவன் அவனுடைய பாதத்தில் விழுந்த பிறகு அவர் அவரை மன்னித்து, கிருபையின் ரத்தம் அவரை மன்னித்து, அவருக்கு தண்டனை இல்லாமல் இல்லை, ஆனால் அவரை சாவுக்கும் அழிவுக்கும் ஒப்பு கொடுக்கல. திரும்பமாக அவரை எடுத்து அவரை கழுவி சுத்தமாக்கி தேவன் எடுத்து வல்லமையாய் நிறைவேற்றி உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். அவரை கொண்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சிட்டார். சக்சஸ்ஃபுல்லாக கர்த்தர் செய்து முடிச்சிட்டார். கர்த்தர் செய்து முடித்தார். மனுஷன் பார்ப்பதெல்லாம் அந்த சைடு தான். ஆனால் தேவன் அதை மன்னித்து அதை கடலின் ஆழத்திலே போட்டு மனுஷனை போல உள்ள போய் முங்கி எடுத்துன்னு வர்றவனா இராதபடி மூடி போட்டதை அப்பப்போ திறந்து எடுத்துன்னு வர்றவனா, தேவனை காட்டிலும் நீதி உணவனாக நினச்சி எடுத்துகிட்டு வர்ற மாதிரிலாம் நீதிபரர் செய்கிறதே இல்லை, செய்ததும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை.
எனக்கு. அந்த நல்ல தகப்பன் என்னுடைய ஆவி இவருக்குள்ள இருக்கு, அவர் கொடுத்த வார்த்தை இருக்கு. அதனால்தான் உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன், நான் பாவம் செய்யாதபடி, நான் அக்கிரமம் செய்யாதபடி, உம்முடைய சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை செய்யாதபடி உம்முடைய இருதயத்தை என் இருதயத்திலே உம்முடைய வாக்கை வைத்து காத்துக்கொண்டேன். காத்துக்கொள். தேவன் தான் இந்த சான்ஸை தராரு தாவீதுக்கு. சவுலை கொடுக்கிறாரு, இந்த சூழ்நிலையும் அந்த எல்லாவற்றையும் சாதகமாக்கி கையில் கொடுக்கிறாரு. தேவன் அவனுக்கு ஒரு வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்துருக்கிறார். உங்க கையில் கொடுப்பான், அதெல்லாம் கொடுத்துருக்காரு வார்த்தையெல்லாம். ஆஹா, இதுதான் என்று அவன் செய்கிறானா இல்லையா பார்ப்போம். என்ன தேவன் வந்து அவன் செய்யக்கூடாது என்று பார்க்கிறார், அவன் செய்யலை. சவுலை கொன்று போட வேண்டும் என்று அவன் செய்யக்கூடாது, ஆனால் அப்படி செய்கிறானா இல்லையான்னு பார்த்தார், செய்யலை. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொண்டார். முதியோர் மொழிப்படி ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியும் பிறக்கும், ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவது இல்லை. திரும்ப சொல்றாரு, கவனமாக கேட்போம். 10 நிமிடம் தான், அவ்வளோதான். திருவிருந்து இருக்கிறதுனால இன்னும் 10 நிமிடங்கள் தான். 10 நிமிஷம்ன்றது இப்படி போயிடும். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லு பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? இன்னைக்கு அநேக தொடர்கிற சத்ருவின் காரியங்கள், சத்ருவின் கிரியைகள் எவ்வளோ இருக்குது இல்லையா? யாரை தொடர்கிறீர்? 15 கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். கர்த்தர் கையிலேயே கொடுத்துடுறேன், சவுளையே கர்த்தர் கையிலேயே கொடுத்துடுறேன், சவுளை சேர்ந்தவர்களே கர்த்தர் கையிலேயே கொடுத்துடுறேன். யார் கையில கொடுத்துடுறேன்? கர்த்தர் கையில கொடுத்துடுறேன். 16ஆம் வசனம். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீதே, என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு? குமாரனா இருந்தா இப்படி தேடி போவாங்களா? 3000 பேரை கூட்டிக்கிட்டு இப்படி வருஷ கணக்கில் தேடிக்கிட்டே போவாங்களா? எத்தனை வருஷம்? வருஷ கணக்கில். எத்தனை வருஷம்? வருஷ கணக்கில் யாரை தேடுகிறான்? சவுலும் சவுலுடைய ஆட்களும் தாவீதுடைய ஜீவனை பறிக்க வேண்டும், தாவீதுக்கு உண்டானவைகளை எல்லாம் பறித்து விட வேண்டும் என்று. தாவீது தேவனோடு இருந்தார். நீ தேவனோடு கூட இருக்கிறாயா அல்லது சவுலோடு இருக்கிறாயா? சவுலுடைய சேனைகளும் சவுலும் நடந்து கொள்வது போல, பேசுவது போல, பேசிக்கொள்வது போல, சவுலிடத்தில் வந்து பொய்யும் புரட்டமாய் சொல்லுகிறவர்களுடைய வார்த்தையை சொல்லுகிற ஆவிகளோடு கூட நீ இருக்கிறாயா அல்லது தேவனுடைய ஆவியில இருக்கிறாயா என்று நம்மை நாமே ஆராய்ஞ்சு பார்க்கணும். விலையேறு பெற்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர் தான் தாவீது. ஆனால் ஒரு காலங்கள் பல வருடங்கள் அவர் தன் மனைவி பிள்ளைகளோடு அலைந்து திரிகிறார். வருஷ கணக்கில் கெபியிலும் மலையிலும் குகைகளிலும் பனியிலும் அந்த மிருகங்களுடைய நாற்றங்களிலும் அந்த மிருகங்களுடைய கழிவுகளிலும் அவர் காலங்களை கழிக்கிறார். தேவைகள், நிறைய தேவைகள் அவருக்கு தேவையா இருக்கு. ஆனால் கையில் இருப்பதோ கொஞ்சம் குறைவு, பற்றாக்குறை இல்லாம அநேக காரியம், பாதுகாப்பற்ற நிலைமைகள், எல்லாம் பொருளாதாரம் இல்லாத நிலைமைகள். ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு இந்த நிலை வரலாமா? அவருக்கு இது இப்படி ஒரு காரியம் சம்பவிக்கலாமா? இப்படிலாம் நேரலாமா? தாவீது இப்படி பனியிலும் மழையிலும் நனையலாமா? தண்ணியிலும் வெள்ளத்திலையும் நனையலாமா? நனையக்கூடாது. ஒரு பனி மேலே படக்கூடாது, ஒரு தண்ணி மேலே படக்கூடாது, ஒரு கஷ்டம் வரக்கூடாது, ஒரு துன்பம் வரக்கூடாது, ஒரு ஓத்திரம் ஒன்றுமே வரக்கூடாது.
அப்படி என்று சொல்லுகிறவர்களோடு கூட சொல்லுகிறவர்களாகவும் சொல்லுகிறவர்களோடு கூட இருக்கிறோமா? யாரோட இருக்கிறோம்? ஆராய்ந்து பார்க்கவே மாட்டோமா? பார்க்கணும்ல. நான் பேசுறது தேவனுக்கு ஏற்ற விதத்தில் பேசுகிறேன்னா, தேவன் நான் சொல்கிறத சரி சரி ஆமாம் கரெக்ட் கரெக்ட் சரியாக பேசுனேன், சரியாக கொடுத்த, செம்மையாக கொடுத்த, நல்ல கிளின்னு கிழிச்ச, குத்துன்னு குத்துன, சூப்பர் 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 அப்படின்னு சொல்லுவாரா? காலையில் வரைக்கும் என்ன ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம், விடிய காலம் வரைக்கும் என்ன ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம் கேட்பார்ல நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, கர்த்தர் நீ என்ன ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு. ஊழியன்னா என்ன? கர்த்தர் சொல்கிறத செய்கிறது. வெறும் பிரசங்க மேடையில் பேசுகிறது ஊழியம் அல்ல. கர்த்தர் சொல்கிறபடி செய்கிறது, கர்த்தர் சொல்கிறபடி பேசுறதும் செய்யறதும் நடக்கிறதும் என்று சொல்லி நமக்கு ஒரு கோட்பாடு, நமக்கு ஒரு கொள்கை, நமக்கு ஒரு வழி, நமக்கு ஒரு பாதை, நமக்கு ஒரு 10 முன்மாதிரி, இதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் என்றால் நரகம். நரகம். நமக்கு முன்மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். வேற எந்த முன்மாதிரியும் நமக்கு பூமியில் வைக்கப்படலை. பிதாவாகிய தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஒரே பரிசுத்த முன்மாதிரி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் வச்சிருக்கிற வழியை தான், அவருடைய வழி தான் நமக்கு கொடுத்துருக்கிற வழி. வேற எந்த வழியும் கிடையாது, வேற எந்த பாதையும் கிடையாது கிடையாது. அப்போ சொல்லுகிறார், தாவீது இந்த வார்த்தைகளை சவுலுக்கு சொல்லி முடித்த பின், சவுல் என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுதான். யார் அழுவுறா இப்போ? ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டாங்க. யார் அழுவுறா இப்போ? ஏன் சொல்ல மாட்டீங்களா? யார் அழுவுறா? ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டாங்க. எத்தனை முறை சொல்லியாச்சு? ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டாங்க, மற்றவங்க சொல்லல. முதலே சொல்லிட்டார், நான் தேவன் தாவீதோடு இருக்கிறார், தாவீது தேவனோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட இருக்கிறவங்களா நீங்க, அல்லது சவுலும் சவுலை சேர்ந்தவர்களோடு கூட இருக்கிறவங்களான்னு சொன்னதுக்கு எந்த சத்தமும் இல்லை. பரவாயில்ல. ஆனா இப்போ அழுவுறது யாரு? மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க, நேரம் உங்களால தான் கிடக்குது, என்னால் இல்லை. தாவீது 16ஆம் வசனம், தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு, சவுலு மட்டும் அந்த காட்டு பகுதியில் இல்லை, அவனுடைய இராணுவ வீரர்களும் அவனை சேர்ந்தவர்களும் சேனைகள் 3000 பேருக்கு மேல அங்க இருக்கிறாங்க அவனோடு கூட. எங்க? வரையாடுகள் உள்ள ஒரு காட்டு பகுதியில. அங்க பங்களா நிறைய இருக்கும், பெரிய பெரிய பங்களா, 15 மாடி 20 மாடி 10 மாடி 5 மாடி பங்களாக்கள், சொகுசு பங்களாக்கள்லாம் இருக்கும். அதுல தங்கி இருந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு மலை ஜலாதி போற இடத்தாண்ட நின்றுதான் பேசுறாங்க, நின்றுதான் பேசுறாங்க. தாவீதும் அவனை சேர்ந்தவர்களும் அந்த சைடு இருக்காங்க இல்லையா? 3000 பேர் கிடையாது, ஆனா அங்க இருக்கிறாங்க. அது ஒரு கூட்டம் இருக்குது. அங்க தேவன் இருக்கிறார் அவனோட கூட. தாவீதோட தேவன் இருக்கிறார், பாதுகாக்கிற, தப்புவிக்கிற, காக்கிற கண்மலை ஆகிய தேவன் தாவீதோடு இருக்கிறார். அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது, தாவீதுக்கு மட்டும் தான் தெரியும் கர்த்தர் அங்க இருக்கிறார். கர்த்தர் இருந்தா 3000 பேர் தோர்த்துவாங்களா? கர்த்தர் இருந்தா 3000 பேர் தோர்த்துவாங்களா? 3000க்கும் மேற்பட்டவர்கள் வருஷ கணக்கில் தோர்த்துவாங்களா? இல்லை, எத்தனை நம்பரோ தோர்த்துவாங்களா? ஆனா தோர்த்துறாங்க. என்னது? தோர்த்துறாங்க. தோர்த்துகிற அந்த எத்தனை நம்பரோ அந்த நம்பர்ல ஒரு நம்பரா நம்ம இருக்கிறோமா? இருக்கிறோம்ல? இருக்கிறீங்க, ரைட். அப்போ துரத்துற, தாவீதை துரத்துகிற, அழிக்கிற ஆட்கள் நம்பர்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கிறீங்களான்னா ஆமான்றீங்க, ஆமான்றீங்க. அப்போ எவ்வளவு கவனமா கேட்குறீங்க? ஆமா ஆமான்றீங்க. அது தவறுதலா சொல்றீங்கன்னு எடுத்துக்குவோம், தவறுதலா சொல்றீங்கன்னு அருங்க. அப்போ அழுகுறாரு சவுலு, நான் தப்பு செஞ்சுட்டேன் தாவீது, நான் என்ன செஞ்சுட்டேன்? தப்பு அப்படி அங்கே போடலை, தப்பு நம்ம உங்களுக்கு அப்படி சொல்கிறேன், விளங்க புரிதலுக்காக சொல்கிறேன். தப்பு செஞ்சுட்டேன் தாவீதே, தவறு செஞ்சுட்டேன் தாவீதே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ தேவனிடத்தில் போய் என்ன அபிஷேகம் பண்ணுங்க, எனக்கு எண்ணெயை ஊற்றுங்க, என்ன இஸ்ரவேல்ல ராஜாவாக்கி பாருங்க, நான் எப்படிலாம் செய்கிறேன், உங்கள் சித்தத்தை உங்கள் விருப்பத்தெல்லாம் நான் எப்படி செய்கிறேன் பாருங்க, உங்கள் மனசுக்கு பிரியமாலாம் நடக்கிறானா இல்லையா பாருங்கன்னு தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கல. கர்த்தர் தான் தாவீதை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தான் தாவீதுக்கு தம்முடைய ஊழியக்காரனை, தீர்க்கதரிசியை, நியாயாதிபதியை அனுப்பி அபிஷேகம் பண்ண வச்சார்.
அபிஷேக எண்ணெயை ஊத்தினாரு. எல்லாமே கர்த்தர் தான் செஞ்சாரு. தாவீதை நாம் பார்த்துக்கொள்வேன், வேற யாரும் பார்த்து கழிக்க வேண்டாம், நான் பார்த்துக்குவேன்னாரு. நான் பார்த்துக்குவேன், நான் பார்த்துக்குவேன்னா அவன் தேவை சந்திப்பேன், அவனை காப்பாற்றுவேன், தப்பு வைப்பேன், அவனுக்கு வர தீமையை அழிப்பேன், அவனுக்கு வர ஆபத்தை அழிப்பேன், அவனுக்கு வர கண்ணிகளை அழிப்பேன், அவனுக்கு வருகிற எல்லா விதமான நாச மோசங்களை அழிப்பேன், எல்லா கண்ணிகளை வலைகளை சுருக்குகளை எல்லாம் அழிப்பேன், அவனுக்கு விரோதமாக வருகிற எதையும் அழிப்பேன். இது தாவீதுக்கு தேவன் வைத்திருக்கிற காரியம், தேவன் வைத்திருக்கிற காரியம். நான் இப்படி தாவீதுக்கு வச்சிருக்கிறேன் உனக்கு தெரியுமான்னு கர்த்தர் எங்கெல்லாம் தம்முடைய ஆவினால எந்தெந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறாரோ, எந்தெந்த மனிதர்கள் மூலமாய் பேசுகிறாரோ, அங்கெல்லாம் தாவீதை குறித்து அவர் சொன்னதும் இல்லை, கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை. அவர் சொல்ல வேண்டிய தகப்பனுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார் என்று இவரும் போய் சொன்னதும் இல்லை இல்லை. ஆனால் இங்க பாருங்க, அப்பா அழுவுறாரு. அப்போ உண்மையே அழுவுறாரு இல்லையா? இல்லையா? மனசு உடைஞ்சு அழுவுறாரு. யாரு? சவுல் அழுவுறாரு. சவுல் அநேக வேளைகளில் சிலர் அழுவுறாங்க இல்லையா? நான் இப்படி பேசிட்டேன், உன்னை பின் தொடர்ந்துட்டேன், உன்னை சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு ஏய் விடுறபடியெல்லாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சவளம் மாதிரி அழுறவங்க இருக்காங்களே இல்லையா? சவளம் மாதிரி அழுகுறாங்க இருக்கிறாங்க. அப்போ இது உண்மையான ஒரு அழுக இல்லையா? உண்மையான ஒரு அழுக, உண்மையான ஒரு அழக. தாவீதின் மேலே ஒரு இறக்கம் வந்துருச்சு, தாவீதின் மேலே பரிதாபம் வந்துருச்சு. நம்ம தப்பு செஞ்சிட்டோம், தொடர்ந்து தப்பு செய்கிறோம், இனி அப்படி செய்யக்கூடாது. அந்த பிள்ளைய நம்ம என்ன செய்யக்கூடாது? பிள்ளைய செய்யக்கூடாது. அவன் இஸ்ரவேலில் ராஜாவாக போய் உட்காரட்டும், அவனை கர்த்தர் வச்சது. என்ன உட்கார வச்சார்? நான் சரியாக நடக்கலை, அவர் பேச்சை கேட்கலை, அவருக்கு கேட்கலை, என்னை புறம்பே தள்ளிட்டார். இப்போ அவர் தான் நியமிச்சிருக்கிறார். அதுக்கு நான் வழி விட்டுறேன், நான் அதுக்கு என்ன செஞ்சிடறேன்? வழி விட்டுறேன். இனி அவரை அழிக்க வருஷக்கணக்காக நான் என்ன செய்ய மாட்டேன் பண்ண போய் நானும் அழிஞ்சு என் சந்ததிகளும் இதுக்கு அழிஞ்சு போகணும், நான் தாவீதை விட்டுறேன். கேட்குறோமா? கேட்குற மாதிரி இருக்கிறோம், கேட்குறோம். சொல்கிறாங்க இல்லையா? சொல்கிறாரு. அப்போ அழுகுறாரு. இப்போ நீங்களும் சொல்லிட்டீங்க, அவர் உண்மையாக அழுகுறாரு, உண்மையாக அழுகுறாரு. 17ஆம் வசனம். என்ன அப்படி அழுகுறாருன்னா சத்தமிட்டு அழுகுறாராம். என்ன அழுகுறாரு? சத்தமிட்டு அழுகுறாரு, சத்தமிட்டு அழுகுறாரு. 17ஆம் வசனம். தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான். சவுல் சொல்றார் தாவீதை பார்த்து, என்னை பார்க்கலும் நீ நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு என்ன செஞ்சிட்டேன்? தீமை செஞ்சிட்டேன். தாவீதே, உனக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? தீமை செஞ்சிட்டேன். தீமை. அந்த மாதிரி நம்ம பலர் பேசுவோம்ல, உனக்கு நான் தீமை செஞ்சிட்டேன், உனக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? தீமை செஞ்சிட்டேன். உங்களுக்கு நான் தீமை செஞ்சிட்டேன், தீமையாக பேசிட்டேன், தீமையாக நடப்பித்துட்டேன், தீமையாக நடந்துக்கிட்டேன், அகங்காரம் கொண்டு நடந்துக்கிட்டேன். தேவன் என் கையில் தான் எல்லாம் கொடுத்துருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன். தேவன் என் கையில் தான் எல்லா ஜாட்டியையும் கையில் கொடுத்துருக்கிறார், ஈட்டியையும் என் கையில் தான் கொடுத்துருக்கிறார், ஊக்கையும் என் கையில் தான் கொடுத்துருக்கிறாருன்னு நான் நடந்துக்கிட்டேன். இத்தனை காலம் அப்படி தான் நடந்துக்கிட்டேன். அதுக்கு என் வாயும் நாவும் அதுக்கு முக்கிய ஆயுதமாக என் மூளையையும் என் கரங்களையும் பயன்படுத்தினேன். இப்போ நான் அழுகுறேன். இப்படியெல்லாம் நான் செஞ்சிட்டேனே, தாவீதுக்கு விரோதமாக செஞ்சிட்டேனே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பட்டவனுக்கு விரோதமாக, இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக நான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கதறாரு, அழுவுறாரு. நீ நன்மை செய்தாய், நான் தீமை செஞ்சான். அப்போ எவ்வளோ உண்மையா கதறாரு, எவ்வளோ உண்மையா சொல்றாரு இல்லையா? ஆமா, நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க. ஆமா, பாருங்க, ஒப்புக்கொள்றீங்க. பாருங்க 18ஆம் வசனம் பாருங்க. 18ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. கர்த்தர் உன் கையில கொடுத்தார் தாவீது, ஆனா நீ என்ன செய்யல? யார் இப்படி செய்வா? இத்தனை வருஷமா உனக்கு நான் செய்யாத தீமையா?
என்னிடத்துல சொன்னவங்க பேச்சையும், என்னிடத்துல பேசின சாத்தான் பேச்சையும், சாத்தான் மனுஷர பேச்சையும் கேட்டு, ஆமா நீ எனக்கு விரோதமாக தான் பொல்லாப்பு செய்கிற, எனக்கு விரோதமாக தான் நீ துரோகம் பண்ற, என்னையும் என்னை சேர்ந்தவர்களை அழிக்கிறதே உனக்கு நோக்கம் என்று சொன்னவர்கள் பேச்சை கேட்டுட்டேன். இனி நான் அது மாதிரிலாம் நடக்க மாட்டேன், பண்ண மாட்டேன் என்று சொல்றான். எல்லாம் சொல்லிட்டு பாருங்க 19ஆம் வசனம். ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை. இன்னும் அதிகமா பேசுறாரு. யாரு யாரு வரமாட்டேங்குது பாருங்க சத்தம். சவுல் பேசுறாரு தாவீது கிட்ட, இன்னும் அதிகமா பேசுறாரு, நல்ல நல்ல விதமா. நீ எனக்கு நன்மை செய்தாய், கர்த்தர் உனக்கு என்ன செய்யணும்? நம்ம பலர் அப்படி பேசுறோம்ல, கர்த்தர் உனக்கு, நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனா கர்த்தர் உனக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், செய்வாராக என்று சொல்லிட்டு இன்னும் அதுக்கு மேல இன்னும் போறாரு. எங்க போறாரு? மலையில இல்ல, அவர் சொல்ற வார்த்தையில சொல்ற. கொஞ்சம் கேட்போமே, 2 நிமிடம், உங்களால தான் காலதாமதம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம், 2 நிமிஷம். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய். என்னவா சொல்றாரு அவரு? சவுல் யாரை பார்த்து சொல்றாரு? தாவீதை பார்த்து சொல்றார். நிச்சயமாக நீ என்னவா இருப்பாய்? ராஜாவாய் இருப்பாய். இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலவரப்படும் என்று அவர் என்ன செய்யறாரு? அறிவேன் சொல்றார். நீ ராஜாவாய் இருப்ப. நீ என்னவா இருப்ப? இப்ப சொல்றாரு, இவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும் இல்ல, இவரு நீ ராஜாவா இருப்பான்னா இவர் ராஜினாமா பண்ணணும் இல்ல. இவரு ஒரு சீட்ல 2 பேர் ஏறி உட்காந்துக்குவாங்களா? ஒரு சீட்ல யார் தான் வருவா? இல்ல நீ மடியில வந்து உட்காந்துக்கோ, நீ கொஞ்சம் மடியில உட்காந்துக்கோன்னு மடியில உட்கார வச்சுக்கோங்களா? அப்ப சீட்டை விட்டு யார் எஞ்சி போனோம்? நான் சொல்றது இந்த சீட்டு இல்ல, அந்த அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைய என்ன செய்யணும்? எஞ்சி போனோம். பாருங்க 21. இப்போதும் நீ எனக்கு பின் இருக்கும் என் சந்ததிய, இவர் சொல்றாரு இப்போ தாவீது கிட்ட, நீ என் சந்ததியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? என் சந்ததிகளை வேறு அறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு. இப்போ ஆடுதாரு கொண்டாரு, நல்லா பேசினாரு, நல்ல இதுக்கு யாராலும் பேச முடியாது, அந்த அளவுக்கு பேசிட்டாரு. இப்போ சவுல் தாவீது கிட்ட பேசிட்டாரு. அப்பொழுது தாவீது, அப்போ ஆணையிட்டு கூட, அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். என்னன்னு ஆணையிட்டு கொடுத்தான்? உன் சந்ததியில ஒருத்தரை கூட நான் அழிக்க மாட்டேன், உன் சந்ததிகளில் ஒருத்தரை கூட அழிக்க மாட்டேன், உன் தகப்பன் வீட்டாரில் உள்ளவங்களை யாரையும் அழிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் பேரிலே ஆணையிட்டு வாக்கு கொடுக்கிறார். இது இப்போ வாங்கிக்கிட்டார். இப்போ யார் வாங்கிக்கிட்டா? சவுல் வாங்கிக்கிட்டார். சவுல் வாங்கிக்கிட்டார். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு போனான். சவுல் தன்னுடைய வீட்டுக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்துக்கு போனார்கள். அரணிப்பானா ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு, சேஃபான ஒரு இடம். கர்த்தர் தான் சேஃபான இடத்துக்கு போனார்கள் என்று. இப்போதான் அழுதுட்டாரு சவுல், எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டாரு, எல்லாம் கடந்து அழுதுட்டாரு, புரண்டுட்டாரு, உருண்டுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. நீ தான் ராஜாவா இருப்பேன்னு சொல்லிட்டாரு, என் குடும்பத்தை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? சவுல் மனம் மாறிட்டாரு. சவுல் மனம் மாறிட்டாரு. அப்போ தாவீது அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. இப்பதான் சவுல் தான் மனம் மாறிட்டாரு. இல்ல, தாவீது கர்த்தருக்குள்ளே இருந்ததுனால அழுதது பிசாசு. சவுலுக்குள்ளே இருந்தது அழுதது பிசாசு. அது பிசாசுனுடைய அழுக, அது பிசாசுனுடைய மேல் பூச்சான வார்த்தைகள், ஏமாத்துகிற வார்த்தைகள், அகப்பட பண்ணுகிற கவர்ச்சியான வார்த்தைகள், கரிசனை போல காணப்படுகிற வார்த்தைகள், அவன் மேல இரக்கம் உள்ளவனை போல அன்பு காட்டுவதை போல உள்ள ஏமாத்துகிற சாத்தானுடைய வார்த்தைகள் என்பதை தாவீது கர்த்தருடைய ஆவிலே இனம் கண்டு கொண்டதுனால கேட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து அரணிப்பான இடத்துக்கு போயிட்டான். ஏன்னா திரும்ப வருவான், சவுலு பய திரும்பி வருவான் என்பதை தாவீது அறிந்திருந்ததுனால அரணிப்பான இடத்துக்கு
போய் தன்னை காத்து கொண்டான். தன்னை காத்து கொண்டான். அவனுடைய வஞ்சக வலையிலே விழாதபடியும் அவனுடைய பொய்யின் அழுகையிலே விழுந்திடாதபடி. அநேகர் அப்படி இருக்கிறார்கள் இல்லையா? செய்யக்கூடாததெல்லாம் செய்து முடிச்சுட்டு உடனே கொஞ்ச நேரத்தில் ஆள்றது, கொஞ்ச நேரத்தில் அப்புறம் இது பண்ணுறது, திருப்பி மறுபடியும் என்ன செய்கிறது? சவுளை போல திரும்பவும் வேலையை நடப்பிக்க வேண்டியது. சவுல் கூட ஒரு காலகட்டங்கள் வேதத்தில் நமக்கு டிட்டோவாக எழுதப்படவில்லை என்றாலும் 22 ஆண்டு காலம் தாவீதை சித்திரவதை செய்தான் என்று தான் சொல்லப்படுகிறது. அத்தனை கொடுமையாக அவன் நடத்தினான் என்று, வேட்டையாடினான், செய்தான், கொண்டான். அவனுடைய கர்த்தர் அவனை புறம்பே தள்ளி 22 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் அவனுடைய ராஜ்ய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகிறது. ஆனால் சவுளை போல நடந்து கொள்வதும் பேசுவதும், திருப்பாக தாவீதினிடத்திலே வாக்குகளை வாங்கி கொள்வதும், பிறகாலை வாங்கி கொண்டவன் கையில் கொடுத்தவன் கையிலே, வாக்கை கொடுத்தவன் கையிலே அதை பீறுகிறதும் கொள்ளுகிறதுமான காரியங்களை செய்யாதிருப்போமாக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள் என்று சொன்ன அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய நீதியின் சால்வையும் அவர் நம்மை மன்னித்து கிருபையாய் நடத்துகிற நடத்துதலையும் காத்து கொள்வது அவசியம். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னவைகளை விளம்பினதை காத்து கொள்வது நல்லது. அவர் நமக்கு ஆலோசனையாய் எச்சரிக்கையாய் சொன்னதை காத்து கொள்வது நல்லது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியவைகளை எல்லாம் கட்டாயம் செய்யாமல் இருப்பாரோ? கட்டாயம் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த மாதத்தின் 1ஆம் நாள் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகள் யாவரும், லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் காணப்படவும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாங்கி புசிக்கவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் ஆண்டவரே நாங்கள் பானம் பண்ணவும் நீர் எங்களுக்கு பாராட்டின மேலான அந்த கிருபையின் பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போவும், உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டபடியே, நீர் விரும்பின காரியத்தை அது வாய்க்க பண்ணும் என்று சொல்லப்பட்டபடியே, ஏசாயாவிலே சொல்லப்பட்டபடியே கர்த்தாவே நீர் நிறைவேற்றவே உம்முடைய பிள்ளைகளிலே நிறைவேற்றும். ஆண்டவரே எல்லாருடைய தேவைகள், காரியங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்பார்க்கிற, காத்திருக்கிற, நோக்கி பார்க்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீரே அதை நிறைவேற்றி தாரும். ஆண்டவரே நிறைவேற்றி தாரும். உம்மையே ஒவ்வொருவரும் நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்க மனதை தாரும். உம்மையே நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணி தாரும். உம்முடைய சமூகத்திலேயே காத்திருக்கிற அந்த காத்ததிலே நிலைத்திருக்க கிருபை செய்யும், காத்துக்கொள்ள கிருபை செய்யும். நீர் சொன்ன நல் வார்த்தைகள், நல்ல ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பழிக்கவும் நிறைவேறவும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா கடன் பிரச்சனையிலிருந்தும், எல்லா மன பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவரே, மன உளைச்சல்களிலிருந்தும், மன பாரங்களிலிருந்தும், முடியாத நிலைமைகளிலிருந்தும், நீங்கள் எல்லா பயத்திலிருந்தும் நீங்களாக்கி ரட்சித்து, சத்துருவின் கிரியைகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து, உம்முடைய பரிசுத்த நாமத்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவீராக. உமது கரத்தில் எங்களை அத்தனை வரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எழுந்திருப்போம். எங்கள் அன்பின் பிதாவே கர்த்தராகிய